எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. ஒருத்தருங்க ஒரு காட்டுப்பாதை, அந்த காட்டுப்பாதையில வந்து நடந்து போய்கிட்டு இருக்காரு. தனியா அவர் மட்டும் போயிட்டு இருக்காருங்க. அப்ப எதிர்த்தாப்புல ஒரு சிங்கம் ஒண்ணு பசியோடு வர்றது தெரியுது. சிங்கம் வேகமா வருது, நல்ல பசியோடு வர்றது தெரியுது. இவருக்கு பயம், என்னடா பட்டதுன்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. சரி, இதான் மரங்கரம் இருந்த மேல ஏறிக்கலாம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா மரமும் இல்லை. மரம் இருந்தாலும் இவருக்கு வந்து மரம் ஏற தெரியாதுங்க. வேற ஒண்ணும் வழி இல்லாம முழிக்கிறாரு. ஆனா சிங்கம் வந்துகிட்டே இருக்கு. இவருக்கு வேற ஒண்ணுமே புரியல. என்ன பண்றாரு, கம்முன்னு கண்ணை மூடிட்டு கீழே உட்காந்து கடவுள்கிட்ட வந்து வேண்ட ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து வேற என்ன செய்ய முடியும், உதவிக்கு யாரும் இல்லை. கடவுள்கிட்ட வந்து உட்காந்து கண்ணை மூடி வேண்ட ஆரம்பிச்சாரு. கடவுளே, நீ தான் அந்த சிங்கத்திட்டு இருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மனம் முருகி கடவுள்கிட்ட வேண்டாருங்க. கண்ணை மூடிக்கிறார். நல்லா கண்ணை மூடி 1 நிமிஷமாவது, 2 நிமிஷமாவது, 5 நிமிஷமாவது, 10 நிமிஷமாவது, ஏன்னா சிங்கம் கிட்ட வந்துருச்சு, வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டே யோசனை பண்ணார். சிங்கத்தை காணாம, நம்மளை வந்து அடிக்க காணாம, கண்ணை திறக்கிறதுக்கும் பயம். வேற வழி இல்லையே, கண்ணை திறந்தானே பார்க்கணும். கண்ணை திறந்து பார்க்கிறாரு, சுத்தியும் முத்தியும் பார்க்கிறாரு, எங்கேயுமே சிங்கத்தை காணா. அப்புறம் கிட்ட பார்க்கிறாரு. கிட்ட வந்து அதுவும் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கு உட்காந்து. அந்த சிங்கம் இவருக்கு பக்கத்துல உட்காந்து அதுவும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கு. இவருக்கு ஆச்சரியமா போச்சு. கடவுளுக்கு வந்து நன்றி சொல்றாரு. கடவுளை ரொம்ப நன்றி, இந்த சிங்கத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து பணிய வச்சுட்டிய, என்னை வந்து சிங்கத்திலிருந்து காப்பாத்திட்டிய, உனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. அப்பதான் இவர் சத்தத்தை கேட்டு சிங்கம் முழிச்சு பார்க்குது. முழிச்சு பார்த்துட்டு என்னன்னா, இல்ல கடவுளுக்கு வந்து நான் வந்து நன்றி சொன்னேன், நானும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு நல்ல உணவை வந்து சாப்பிட கொடுத்த, நல்ல பசியோட இருக்கேன், அருமையான உணவை எனக்கு கொடுத்துட்டுன்னு சொல்லி கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பண்ண முடிக்கும் போது அப்ப வந்து பாருங்க, அந்த சிங்கத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு மான் குட்டி ஒண்ணு அழகா ஓடுது. சிங்கம் பார்த்துருது. மான்குட்டி ஒண்ணு வேகமா குறுக்க ஓடுது. அதை வந்து சிங்கம் பார்த்துருது. உடனே வந்து என்ன பண்ணுது, நம்ம சாப்பிட்றதுக்கு தானே வேணும், இந்த சாம்பார் சாதம்லாம் இருக்கு, பிரியாணி கிடைச்சிட்டு சொல்லி மாடை துரத்திக்கிட்டு ஓடுது. அப்ப கடவுள் வந்துங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டார். இவருக்கும் கடவுள் வந்து காப்பாத்திட்டாரு, இவர் வேண்டுதலையே நிறைவேற்றிட்டாரு. சிங்கத்துக்கும் உணவு வேணும், சிங்கத்துக்கும் உணவு கொடுத்துட்டாரு. அப்ப கடவுள்கிட்ட யார் வேணுனாலும் மனம் முருக கேட்டா கண்டிப்பா உதவுவார். அதானே சரி. இப்ப இதெல்லாம் சரி, சிங்கத்துக்கும் கடவுள் உதவிட்டாரு, இவருக்கும் கடவுள் உதவிட்டாரு. மான் என்ன பாவம் செஞ்சு எப்படியோங்க, ஆனா கடவுள்கிட்ட வேணா வீணா போறது இல்லைங்க, காப்பாத்துவார் அல்லவா? இதுல இருந்து நம்ம அதைத்தான் தெரிஞ்சிட்டோம். சரிங்க, வேற ஒரு நல்ல கதையோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றிங்க.